தம்பி ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரோ என்ன ப்ரோ? அவரு கான்வே தானே? ஆமா கான்வே தான். என்ன திரும்பி வந்திருக்கிறாரு? திருப்பி அவரு பிராக்டிஸ்க்கு வந்திருக்காருப்பா. பிராக்டிஸ்க்கு வந்திருக்கிறாரா? ஆமா. இந்த ஒரு நிமிஷம் ப்ரோ. டேய் மாப்ள, அந்த கான்வே இருக்காருல்ல, ஒரு திரும்பி சென்னைக்கு வந்துட்டாரா. இனிமேல் வால் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்ல. ஓப்பனிங் கான்வே பிக்ஸ்டு. சொல்றத கேளுடா அவரு. ப்ரோ அதெல்லாம் இல்ல, கான்வே வந்துட்டாரு. இவன் ஓப்பனிங் பிக்ஸ். டேய் வச்சின் ரவீந்திரா, எங்க போற? பிராக்டிஸ் பண்ண போறேன். பெரிய டெவான் கான்வே அப்படியே பிராக்டிஸ் பண்ணி கிழிக்க போறாரு. உன்னை எதுக்கு டீம்ல எடுத்தாங்க? கான்வேக்கு பேக்கப் பண்றாங்க. கான்வேக்கு பேக்கப்பா எடுத்தாங்க. இனிமேல் பேக்கப்லாம் கிடையாது. உனக்கும் சென்னைக்கும் பிரேக்கப். வெளில போடா. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரீம் 11ல அவர் உடனே கேப்டனை போட்டு வந்துடுறாங்க. போடு. என்ன ப்ரோ மேல சிவப்பு கலர் கோடு காட்டுது? சென்னை டீம்ல தேடினா எப்படி இருக்கும்? நியூசிலாந்து டீம்ல தேடி பாரு இருப்பாரு. நியூசிலாந்து டீம்ல தேடி பார்க்கணுமா? ஆமா. அப்ப பிராக்டிஸ்லாம் பண்ண வந்திருக்காரு நீங்க? பிராக்டிஸ் பண்றது சென்னை டீமுக்கு இல்ல, வேர்ல்டு கப் அப்கமிங் இருக்குல்ல, அதுக்காக நியூசிலாந்து டீமுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னையா சொல்ற? அதை தாண்டா சொல்ல வந்தேன். இப்ப சும்மா அவர் மேட்ச் பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். நீ அதை சொல்ல விடாம வால் தூக்கி நின்னா பாரு அந்த மீம் ரெடி பண்ணி என்னடா இது தெரியாம ரவீந்திரா வேற கலாச்சிட்டோம் ப்ரோ. இருந்த ஒருத்தனையா அவனை கலாய்க்கிறேன். புதல்வா புதல்வா. டேய் என்னடா எல்லாரும் வர்றாங்க அவுட் ஆறாங்க போறாங்க, என்னடா நடக்குது? ஆமா, எப்ப பார்த்தாலும் நாங்க வந்து இறங்குறப்போ நீங்க எல்லாம் பவர் ஹிட்டரு நல்லா அடிங்க சொல்லிட்டு நீ அடிக்காம ஓபி அடிச்சுட்டே இருக்க. அட்லீஸ்ட் நாங்க அவுட் ஆனாவது நீ அடிக்கிறியா இல்லையான்னு பாக்கறதே எல்லாரும் அவுட் ஆகுறாங்க. நீ அடிக்கிறியா இல்ல நானும் அவுட் ஆயிட்டு போட்டா? இல்ல அடிக்க. ஏய் சிட்டி, உனக்கு அடிக்கலாம் தெரியுமா? அடி இப்ப பாரு 6 4 எப்ப 98 வந்துட்டேன். இன்னும் 2 ரன் தான் 100க்கு. அவுட் மட்டும் ஆயிராதப்பா ப்ளீஸ் பா. அப்படியே வந்துட்டு வண்டியா? ஆமா. டேய் போதும், இன்னும் அடிக்காரா? எதுக்கு அடிக்க கூடாது? நான் செஞ்சுரி போடுவேன். நான் செஞ்சுரி போடுவேன். செஞ்சுரி. ஐயோ டேய் ஏன்டா செஞ்சுரி அடிச்ச? ஒரு கேப்டன் நாக்கு செஞ்சுரி அடிச்சா, செஞ்சுரி அடிச்சு டீம் ஜெயிக்க வைக்கணும்ல. நீ செஞ்சுரி அடிச்சா நம்ம டீமுக்கு விளையாதுடா. என்னப்பா சொல்ற? ஆமா, போன சீசன்ல வந்து ஆர்ஆர் கூட செஞ்சுரி அடிச்ச அந்த மேட்ச்ல நம்ம படுதோல்வி. இன்டர்நேஷனல்ல ஆஸ்திரேலியா ஆப்போசிட்டா செஞ்சுரி அடிச்சா அவனுக்கு ஓவர் திருப்பி அடிச்சு அனுப்பிவிட்டான். இந்த மேட்ச் எல்எஸ்சி கூட செஞ்சுரி அடிச்சிருக்க. ஐயோ என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்டா, இப்படி செஞ்சுரி அடிச்சு இப்படி ஆக்கிட்டியாடா. எல்லா ஸ்டாட்ஸையும் படிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாண்டா, கண்டுபிடிச்சிட்டானே நம்மளோட போச்சுடா. ரூபத்தை. சரி நம்ம தான் கண்டுபிடிச்சோம், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் நான் சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டியா? ஏன்டா சொன்ன? தோனி அவர் இருக்கிற டீம் தோக்க வச்சிட்டியாடா செஞ்சுரி அடிச்சு. செஞ்சுரி அடிச்சது ஒரு குத்தமாடா. போறா சூப்பர் பால்ரா. இட்ஸ் a wide. ஏய் வைடா. ஆமாப்பா வைடு. ஏய் கரெக்ட் என்ன பண்ற இது? வைடு தெரியுது. என்ன கரெக்ட் என்ன பண்றா? இத போய் நீ வைடு குடுக்குற? ஏய் இது வைடுடா. யாரா சொன்னா இது கரெக்ட் பால்ரா? இவ்வளவு சந்தேகப்படுற, இவ்வளவு கரெக்ட் பால்ரா, வைடு கிடையாதுன்ற. அத 2 ரிவ்யூ வச்சிருக்கல்ல, ரிவ்யூ எடு. ஆமால, இப்ப எடுறடா. எடு. ரிவ்யூடா ரிவ்யூ. Bordering. We have player leaving on the wide. It's a bad delivery. Stay with your water. இவரு பெரிய எம்எஸ் தோனி. இவரு ரிவ்யூ எடுத்தா அது வந்து கரெக்டா பழிச்சிரும். டேய் முதல்ல டிஆர்எஸ்னா என்னன்னு தெரியுமாடா? தெரியுமே. என்னது? தோனி ரிவ்யூ சிஸ்டம். ஏன்டா டிஆர்எஸ் எடுக்க தெரியலனா பரவாயில்ல, டிஆர்எஸ்னாலே என்னன்னு தெரியலடா உனக்கு? நீலாம் வந்து ரிவ்யூ கேக்குறேன், அப்படியே பின்னாடி போய் நில்லு. இப்ப ஒயிட் தான் கொடுத்தேன், அடுத்து நோ பால், வேனுக்குனே அவனை தள்ளி விட்டு ரன் அவுட் எல்லாம் பண்றேன்டா. இருடா நீங்க போறீங்க. நீங்க நோ பால் நோ பால் நோ பால் அவன் எல்பிடபிள்யூ மேட்ச் வந்து அடிக்காம இருக்க. அடியா அடிக்கிறேன்டா. ஏன்டா அப்படி மிரட்டுறீங்க? எப்படி அடிக்கிறது? இத்தனை ஃபீல்டர் நிக்கிறாங்க, அடிச்சா அவன் கையில போய் விழுந்துடா. ஆனா அதான் நான் பாத்துறேன். பண்ணி அடிப்பா. அடிக்கணுமா? மிரட்டி அடிக்கிறாங்க. கேட்ச் போதுடா. ஐயோ புடிச்சிட்டானே. அதான் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் அவன் கவலைப்படுற? தட்டு ஓடாம இருக்கிற அடிச்சு ஓடியா? ஓடணுமா? என்னடா சிங்கிளா அணுகிற? அப்ப வேற என்னடா பண்றது? அடிப்பா. சுத்தி நிக்கிறாங்க, அவங்க கையில போயிரும். நேரம் போர்ல அடிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், அதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டல. ஏறி பாத்துக்கலாம். ஆமா இல்ல, நீ இருக்கல. இப்ப பாரு. அவங்க நேரா போதுடா. நீங்க இருக்க போய் நல்ல ரன் அடிச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அட்ரஸ்ல எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. நீங்க வந்து கரெக்டா மேட்ச் நடக்கும் போதெல்லாம் பின்னாடி வந்துருங்க. வந்து இப்படியே கத்துனீங்கன்னு வைங்களேன், நாங்க அடிக்க அவங்க பயந்து ரன் எல்லாம் விட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. வாங்க இப்ப சூப்பர். அடுத்த மேட்ச் நீங்க எப்படி வந்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
தம்பி டேய் கேக்குதாடா கேக்குதா மேட்ச் முடிஞ்சது வா கேக்குதா மேட்ச் முடிஞ்சது வா போச்சா என்னடா இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு ஏய் கேட்ச் புரா ஐயோ கேட்ச் விட்டு 6 போயிருச்சா சாரி தல ஓகே ஏய் சர்துல் பால் போறா வந்து ஓகே ஏய் ஃபிஷ் நீ போறா நல்ல மூட்ல தான் இருக்காரு ஐயோ ஜெயிச்சிட்டாங்களே ஓகே சால்வ் தி கேம் இட்ஸ் ஆல் இன் தி கேம் சரி மேட்ச் முடிஞ்சிருச்சு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு எங்க போறீங்க ரெஸ்ட் ரூமுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வேணாம் வாங்க ஆபீஸ் ரூம் போலாம் ஆபீஸ் ரூமா அது எங்க இருக்கு அதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் வாங்க ஒரு 6 ஒரு 4 விட்டு தப்பாடா ரொம்ப வலிக்குது ஏய் இங்க என்ன பண்றீங்க ஏய் ஃப்ரீயா விடுங்கடா இட்ஸ் ஆல் தி கேம்டா வாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போலாம் மாமா